இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா கண்டிக்கவே மாட்டேங்கிற? இதை விட உனக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. ஏய், டேய், ஏதாவது வாங்கிட்டு போகணும்னா சொல்றா, வாங்கிட்டு போறேன். ஒண்ணு வேணாம், இப்பதான் போய் பார்த்துட்டு வந்தேன். வள்ளி, நான் நீ ஏதாவது சொல்லணுமா? அது ஏன்னா நீ கண்டிப்பா இப்ப கண்மணிய பார்த்தே ஆகணுமா? ஏமா? இல்ல, நிறைய வேலை இருக்குன்னு சொன்னல, அதான் கேட்டேன். வேலை இருக்குதான், ஆனா நம்ம வீட்டு பொண்ணையும் போய் பார்க்கணும் இல்லையா? ஆமாமா, பார்த்துதான் ஆகணும். எனக்கு கூட கண்மணிய பார்க்கணும் போலதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அஷ்டமி ஆச்சே, அஷ்டமி அதுவுமா நம்ம சம்பந்தி வீட்டுக்கு போக மாட்டோமே. என்ன வள்ளி, புது கதையெல்லாம் சொல்ற? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மாமா மாமா மாமா. வீரா, என்ன வீரா இது? அண்ணா அங்க போய் கண்மணிய பார்த்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும்ல. வலிமா, நீங்க மாமா கூட போங்க. நானா? ஏய், நீயும் கூட வா. இல்ல வலிமா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நீங்களும் பிருந்தாவும் மாமா கூட போங்க. எப்படியாவது கண்மணி உண்மையை மட்டும் சொல்ல விடாம பாத்துக்கோங்க வலிமா. என்ன வீரா நீ, நாங்க சமாளிச்சிருவோமா? சமாளிச்சிடலாம் வலிமா, நீங்க போங்க. பிருந்தா, சொல்றது புரிஞ்சதுல? கண்மணி அக்கா மாமாவை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே. ஏய், அதுக்கு தாண்டி உங்களை நான் போகவே சொல்றேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. வலிமா, போங்க வலிமா, பார்த்து போங்க. மாமா, எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் நார்மலா இருங்க மாமா. டேய், என்னடா இப்பதான் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்ன, பின்னாடியே வந்து நிக்கிற? இல்லப்பா. என்னடா, பொண்டாட்டிய பார்க்காம இருக்க முடியலையா? வா வா வா. கடவுளே, என்ன நடக்க போகுது? கண்மணி, கண்மணி, மா கண்மணி. அண்ணா வா. வாமா. வாங்க மாமா. கண்மணி, நீயும் அம்மாவும் வாங்க கிளம்பி வள்ளி. இங்க வந்துட்டீங்கல்ல, அது மட்டும்தான் அண்ணனுக்கு தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. வேற எதுவுமா? அதானா, நீயும் ராகவனும் கடைக்கு போயிருக்கும் போது இவங்க உங்ககிட்ட சொல்லாம இங்க வந்துட்டாங்கல்ல, அதுதான் சொன்னேன். உட்காருங்கண்ணா, உட்காருங்க வள்ளி. உட்காருங்க மாமா. அத குடுமா. நாங்க மாமா. உட்காருங்க. கண்மணி, இத வாங்கி உள்ள வை. எதுக்கு மாமா இதெல்லாம்? இருக்கட்டும். உட்காருங்க மாமா. நீங்களும் உட்காருங்க. உட்காரு. தப்பா எடுத்துக்காதமா, குடும்பத்துல மூத்த பையன்னு பேரு தான், ஆனா இதெல்லாம் நான் தான் யோசிச்சாகணும். அது என் மருமகள்கள் எல்லாரையும் வீட்டோட வச்சுக்கணுன்ற யோசனையில இதை விட்டுட்டேன். என்ன இருந்தாலும் கர்ப்பமா இருக்கும்போது அம்மா வீட்டுல அம்மா கூட இருக்கிற மாதிரி வராது இல்ல. அம்மா கண்மணி, நீ எத்தனை நாள் இங்க இருக்கணுமோ தாராளமா இரு. என் பேரனை நல்லா பாத்துக்கோ, நேரத்துக்கு நல்லா சாப்பிடு, எது வேணும்னாலும் கால் பண்ணு. நிக்கிறானே உன் புருஷன், ஓடி வந்துருவான். அவன் முகத்தை பாரு, உன்னை பிரிஞ்சு 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள சோர்ந்து போச்சு. டேய், என்னடா, ஏதாவது பேசுடா. புதுசா வெக்கப்படுறான் சத்யா. ஆறு வெள்ளி. மாமா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இல்ல இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. இல்ல மாமா, ஏதாவது சாப்பிடுங்க. அம்மா இருங்கண்ணா, நான் எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இதோ வந்துடுறேண்ணா. இந்தாங்கண்ணா, எடுத்துக்கங்க வள்ளி, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கடா. உட்காருங்க. உட்காரு.
கண்மணி, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. எந்த தப்பான முடிவும் எடுக்காத. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீ செய். நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். உன் பக்கம்தான் நிப்போம். ஆனா ராகவனை மட்டும் திருத்திரதம்மா. பாவம்மா, அவ கொஞ்சம் கொஞ்சம் பதட்டப்படுவான், அவசரப்படுவான். மத்தபடி அவன் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. நீ அவனை மட்டும் கைவிட்டுறத கண்மணி, கைவிட்டுறதம்மா. எங்களை மன்னிச்சிருமா. அப்புறம் அப்புறம் சொல்லுங்கம்மா. இல்ல, இந்த நேரத்துல நான் இப்படி சொல்றேன்னு நீ எதுவும் தப்பா நினைக்காத. இப்ப நடந்த இந்த விஷயம் எதுவும் என் அண்ணனுக்கு கண்டிப்பா இது ஏன் மூலியமா மாமாக்கு தெரியாது. எனக்கு உங்க மருமக மேலதான் வருத்தமே தவிர இன்னும் அது ஏன் குடும்பம் தான். நம்ம குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரோட அன்புக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேம்மா. வா. சரிம்மா, பத்திரமா இரு. என்ன டேய் ராகவா, டாக்டர் செக்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்குல்ல? டேய், டயத்துக்கு நீயே வந்து கூட்டு போயிடுறா. சரிப்பா. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். பாவடி, சரிங்கண்ணா. பார்த்து பத்திரமா இரு கண்மணி. வாங்க மாமா. போயிட்டு வரேம்மா. சரி அக்கா. வரேன் அக்கா வாங்க போயிட்டு வள்ளி. வரோம். வாங்க மேடம். சார், என்னாச்சு? அவனை பத்தி தகவல் ஏதாவது கிடைச்சதா? அவன் இந்த பெட்ரோல் பங்க்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தானா மேடம். அவன் கொஞ்ச நாளா வேலைக்கு வரல. அவனை பத்தின எந்த தகவலும் இல்ல. ஆள் அப்ஸ்கான் மேடம். இங்க வேலை பாக்குறவங்க கிட்ட எதுவும் விசாரிச்சு பாத்தீங்களா? இல்ல மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம்.